என் இனிய பெண் உள்ளங்களே, நான் பெண்ணினத்திற்கு எதிராய் பேசுகிறேன் என்று சிந்திக்க வேண்டாம். நானும் ஒரு பெண்ணில் இருந்து உருவானவன் என்பதை நன்றாக அறிவேன். பெண்ணினத்தை நவீனம் என்ற கருவி அதன் இஷ்டத்திற்கு ஆட்டி படைத்து வருகிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நான் இந்த கவிதையில் எல்லா பெண்களையும் சுட்டி காட்டவில்லை. பெண்ணினம் என்பது ஆணினம் போன்றது. ஆணில் எத்தனை கெட்டவர்களும் உண்டு, நல்லவர்களும் உண்டு என்பதை போல பெண்ணினத்திலும் நல்லவர்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு. நான் ஒரு பெண்ணினத்திற்கு முக்கிய தேவை பொறுமை என்பதை இந்த கவிதையில் சுட்டி காட்டியிருக்கிறேன். குறிப்பாக பெண்ணினம் தேவையற்ற தலைக்கணத்தால் இன்று நிறைய விவாகரத்துக்களை சந்தித்து கொண்டு இருக்கிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் ஏன் ஆணினத்தை மட்டும் சுட்டி காட்டவில்லை என்று கூட உங்களுக்கு தோன்றக்கூடும். உண்மை, அதில் தவறில்லை. ஆனால் ஒன்றை ஒன்று சார்ந்த பயணம்தான் வாழ்க்கை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு முறை அனுசரித்து போனால் பல முறை அனுசரிப்புகள் அண்டும். இது எல்லா உயிரினங்களிலும் நாம் காணக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த முக பாவனையிலேயே சில பெண்கள் தங்களுடைய தலைக்கணத்தை வெளிப்படுத்தி தனக்கான குணத்தை மறைத்து விடுகிறார்கள். பொதுவாக வாழ்க்கை பயணம் என்றாலே சில நெருடுகள், சில சிரமங்கள், சில நெருக்கடிகள் வரத்தான் செய்யும். இவை உறவின் முறையிலிருந்து வரலாம், அல்லது பக்க உறவுகளிலிருந்தும் வரலாம். ஆக மொத்தம் சமூக அமைப்பே நல்ல உறவுகளை கூட நேசிக்கும் அளவில் இல்லை என்பதே உண்மை. எனவே பெண்ணினமே, நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் ஆயுதம் பொறுமை. பொறுமையால் யாரும் எதையும் இழந்துவிடவில்லை. அந்த பொறுமையின் தன்மை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது பெருமையை சேர்க்கும். அதைத்தான் நான் இதில் இந்த கவிதையில் சுட்டி காட்டியிருக்கிறேன். இந்த கவிதையின் தலைப்பு அழிவுகளே அதன் பிரதிபலிப்புகள். தலைப்பு அழிவுகளே அதன் பிரதிபலிப்புகள். பெண்களின் தலைக்கணம் இனி அதை தவிர்க்க முயற்சிக்கணும். பெண்களின் தலைக்கணம் இனி அதை தவிர்க்க முயற்சிக்கணும். இதை தவிர்க்க தவறினால் மகிழ்ச்சியை இழந்து தவிக்கணும். இதை தவிர்க்க தவறினால் பெண்ணினமும் மகிழ்ச்சியை இழந்து தவிக்கணும். பெண்ணிற்கு பொறுமை குணம் வேணும். அதுதான் மனங்களை ஆளும். பெண்ணினமே மறந்துவிட வேண்டாம்.
பெண்ணிற்கு பொறுமை குணம் வேணும். அதுதான் மனங்களை ஆளும். இது எப்போது பெண்களுக்கு தோன்றும், அப்போதுதான் பெண்ணினம் மனங்களை ஆணினம் வணங்கும். பெண்ணிற்கு பொறுமை குணம் வேண்டும், அதுதான் மனங்களை ஆளும். இது எப்போது பெண்களுக்கு தோன்றும், அப்போதுதான் மனங்கள் பெண்களை வணங்கும். விஞ்ஞானமே அழிவுக்கும் வித்து. இனி இதை யார் நிறுத்துவார் தடுத்து? விஞ்ஞானமே அழிவுக்கும் வித்து. இனி இதை யார் நிறுத்துவார் தடுத்து? இதை யாரும் பார்க்கவில்லை சிந்தித்து. சட்டம் பயனில்லை மேலோட்டமாய் அறிவித்து. இதை யாரும் பார்க்கவில்லை சிந்தித்து. சட்டம் பயனில்லை மேலோட்டமாய் அறிவித்து. இது விஞ்ஞானிகளுக்கு புரியாதா? நவீனத்தின் நர்த்தனங்கள் விஞ்ஞானிகளுக்கு புரியாதா? இதன் அழிவும் அவர்களுக்கு தெரியாதா? இது விஞ்ஞானிகளுக்கு புரியாதா? இதன் அழிவும் அவர்களுக்கு தெரியாதா? விஞ்ஞானம் பின்விளைவை ஆராயவில்லை, அதனால்தான் தொடரும் தொல்லை. விஞ்ஞானம் பின்விளைவை ஆராயவில்லை, அதனால்தான் சமூகத்திற்கும் பெண்ணினத்திற்கும் ஏன் வாழ்க்கைக்கும் தொடரும் தொல்லை. கண்டுபிடிப்புகள் பின்விளைவை ஆராயப்பட வேண்டும், அதன் பொருட்டு அழிவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். கண்டுபிடிப்புகள் அதன் பின்விளைவை ஆராயப்பட வேண்டும், அதன் பொருட்டு சமூகத்தில் உலகில் அழிவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். வியாபார ரீதியான கண்டுபிடிப்புகள், ஆனால் அழிவுகளே அதன் பிரதிபலிப்புகள். வியாபார ரீதியான கண்டுபிடிப்புகள், ஆனால் அழிவுகளே அதன் பிரதிபலிப்புகள். எனவே எத்தனை விஞ்ஞானம் நம்மை நோக்கி, மனித இனத்தை நோக்கி, சமூகத்தை நோக்கி, உலகை நோக்கி வந்து கொண்டு இருந்தாலும் பெண்ணினம் கண்டிப்பாக அதன் ஒழுக்கத்தன்மையையும் அதன் உயர்வையும் தன்வசப்படுத்தி வாழ்வதுதான் அந்த பெண்மைக்கு சிறப்பை கொடுக்கும் என்று பெண்ணினத்தை கேட்டுக்கொண்டு இக்கவிதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.